மக்களே நான் உங்க ஜப்பர் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம கடாய் சிக்கன், கடாய் மட்டன், ஸோ அந்த மாதிரி கடாய் பிரான் 5 விதமா பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து செட்டிநாடு கிரேவிஸ்ல ஒரு 5 விதமான கிரேவிஸ் பார்க்க போறோம். இதெல்லாமே வந்து நம்ம மாஸ்டர் கிரேவி வச்சு தான் பண்றோம். ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ சிக்கன், மட்டன் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ சிக்கன் நீங்க ஒரு 1 கிலோ எப்படி ஃபாஸ்ட் மூவிங்ன்றத பார்த்து தான் நம்ம வந்து அதை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கணும். மாஸ்டர் கிரேவி மார்னிங்கே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடறோம் எங்க ரெஸ்டாரண்ட்ல. ஸோ சிக்கனை வந்து என்ன பண்ணணும், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1 கிலோ 2 கிலோ வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் வேக வச்சு சிக்கனை தனியா வச்சுக்கணும். அதோடைய ஸ்டாக் தண்ணியும் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி மட்டன்ல பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட, ஒரு 1/4 லிட்டர் கூட ஊத்திக்கணும். மற்றபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேம் ரேஷியோ. அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் நீங்க லோ ஃபிளேம்ல வச்சீங்கன்னா கறி நல்லா வெந்துடும். ஏன்னா இப்போ வந்து செட்டிநாடு மட்டன் கிரேவி கேட்கறாங்க, கிரேவிலாம் நல்லா டேஸ்டா இருக்கு, மட்டன் வேகாம இருந்தா அது கம்ப்ளைண்ட். ஸோ உங்களால அது மாதிரி வேக வைக்க அப்படியே நார்மலா முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், குக்கர்ல கூட வேக வச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன்னொன்னா செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பன்னீர் பண்ண போறோம், வெஜிடேரியன். அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டாக் தண்ணி எல்லாம் வந்து அதை ஊத்த மாட்டோம். மட்டன் வேக வச்ச தண்ணியோ அல்லது சிக்கன் வேக வச்ச தண்ணியோ. ஏன்னா வெஜிடேரியன் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா நான் கொடுங்க, பரோட்டா கொடுங்க, அது கூட வந்து பன்னீர் செட்டிநாடு கொடுங்க, பன்னீர் கடாய் கொடுங்க, பன்னீர் பட்டர் மசாலா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கடாய் உங்களுக்கு வந்து ஒரு போர்ஷனா காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். பன்னீர் இங்க வச்சிருக்கிறேன். ஒரு 15 இருந்து 20 பீஸ். நம்ம ஒரு போர்ஷனுக்கு எவ்வளவு கொடுப்போம் அப்படின்றத ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு 50 கிராம் ஆயில் இதுல ஊத்துறேன். பாருங்க, இந்த பன்னீரை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அப்போதான் இது வந்து உடையாம இருக்கும், முழுசா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அதே இந்த ஆயிலில் லைட் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்துடணும். இதை பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா முழுசா அப்படியே பீஸ் நிற்கும் போர்ஷனில். இதே ஆயிலில் ஆனியன் போட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன்ல ஒரு 3/4 ஆனியன் சாப் பண்ணது பாருங்க. ஆனியனை லேசா வதக்கணும், ஃப்ளேமை ஹைல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கஸ்டமர் கேட்கும்போது டக்குன்னு போட்டு கொடுக்கணும். ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிசா சாப் பண்ணணும், ஸ்கொயராவோ அல்லது நீட்டாவோ வெட்டக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த சாப்பிங் இங்கே இருக்கு பாருங்க, நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு ஹாஃப் கண்டிஷன்ல வதங்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா பூண்டு வந்து சும்மா ஒரு 3-4 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்க்குறோம். அப்படியே கையோட என்ன பண்றோம்னா காஞ்ச மிளகாயும் ஒரு 5-லேருந்து 6 காஞ்ச மிளகாயை சேர்க்குறோம். கருவேப்பிலை ஒரு 10-12 லீஃப் சேர்க்குறோம். சேர்த்து வதக்குறோம். இந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வெங்காயத்தில் போய் சேரணும். இப்போ வெங்காயத்துக்கு அடுத்த போட்ட ஐட்டம் இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு நம்மளுக்கு தெரியும், கருவேப்பிலை கொஞ்சம் வறுபட்டுருச்சு, காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுபட்டுருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பாருங்க துருவி வச்சுக்கணும் தேங்காவை. பாருங்க, தேங்காய் சும்மா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு துருவி வச்சு போட்டுடணும். போட்டுட்டு அதை வந்து இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணோம். அப்படியே கையோட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசை நறுக்கி வச்சு இதையும் போட்டுக்கணும். இப்போ நல்லா இந்த தேங்காவை இந்த ஆயிலில் மிக்ஸ் கொடுத்தோமா, சும்மா எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான். இப்போ இந்த மாஸ்டர் கிரேவி வந்து சின்ன குழிக்கரண்டியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போட்டு இதை கிண்டுறோம். இந்த வெங்காயம்லாம் இதில் சேர்ந்துருச்சு, இந்த தேங்காய் எல்லாமே. பாருங்க, மனமே பயங்கரமாக இருக்குது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். பாருங்க, இவ்வளோண்டு சும்மா லேசாக மஞ்சள் தூள் சேர்க்குறோம், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, சால்ட் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி மாஸ்டர் கிரேவியில் சால்ட் இருக்கும். மிளகாய் தூள் மட்டும் என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். ஏன்னா செட்டிநாடு சிக்கனில் காரம் வரணும். பெப்பர் தூள் ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டுறோம். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் வரும். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடரே போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை இதில் சேர்க்குறேன். லேசாக ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் திக்கானோடனே நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் பண்ணிடணும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஃப்ளேம் ஹையில் வச்சோம். அப்புறம் நம்ம மாஸ்டர் கிரேவி போட்டு மிக்சிங் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். ஏன்னா எல்லா ஐட்டமும் போடணும். அது வரைக்கும் நம்ம ஹைலே வச்சுருந்தோம்னா அடிப்பிடிச்சு. ஸோ அதை பார்த்துக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. நம்மளோட செட்டிநாடு பன்னீர் ரெடி. செட்டிநாடுலலாம் பன்னீர் வராது. ஸோ செட்டிநாடு சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, அப்போ பன்னீர் நம்ம கொடுக்கலாம்னு அர்த்தம். அதனால் மெனுவில் ஆட் பண்ணியிருக்கோம். வெஜிடேரியனாக இருக்கிறவங்களும் அந்த செட்டிநாடோட டேஸ்ட்டை ட்ரை பண்ணணும், அதுக்காக தான்.
அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டு ஒரு போர்ஷனில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு போர்ஷன் கரெக்டாக வந்தது பாருங்கள். அளவு ரொம்ப முக்கியம். கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த போர்ஷன் இருக்கணும். கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமானாலும் வேஸ்ட் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரான். அதுக்கும் அதே மாதிரி 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில்லையே லேசாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் மட்டன் மாதிரிலாம் நம்ம வந்து வேக வச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது. ப்ரானை இதுலேயே ஃப்ரை பண்ணி அப்படியே நம்ம கிரேவி செஞ்சு அப்படியே கொடுப்போம். அந்த ப்ரானோட ஃப்ளேவர் இருக்கணும். ஏன்னா இப்போ சிக்கன் மட்டன்னா நம்ம வேக வச்சு அதோடைய தண்ணி வச்சுருப்போம். அதை ஊற்றுவோம், அந்த ஃப்ளேவர் வரும். ப்ரானை வந்து நீங்கள் வேக வச்சு அதோட தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப கவுச்சியாக இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே அதோட தன்மை மாறிடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரானை வேக வச்சு வைக்க வேண்டாம். இந்த மஞ்சள் தூளுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போர்ஷனுக்கு எவ்வளோ ப்ரான் போடுவோம் உங்களுடைய இஷ்டம். நீங்கள் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான். 8 ப்ரானா, 10, 12, 15. ஸோ நான் என் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ப்ரானை அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே இந்த மஞ்சள்லேயும் ஆயில்லையும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஃப்ரை ஆகி முடிய போகுதுன்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு ஒரு 1/4 இது பாருங்கள், இவ்வளோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு. சால்ட் ஒரு 2 பிஞ்சு போடுறேன், இந்த இறாலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் இந்த கடாய் சிக்கன் பார்த்தோம் இல்லையா, எல்லாம் ஒரு 5 டைப் ஆஃப் பார்த்தோம். அதே தான் சேமு. இந்த செட்டிநாடுக்கும் கடாய்க்கும் இன்க்ரீடியன்ட் மாறும். முதல்ல எது போடுறது, கடைசியில் எது போடுறது, அது மாறும். தேங்காய் ஆட் ஆகும், நிறைய விஷயங்கள் மைனஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும். ஸோ ஒரு கிரேவியும் கஸ்டமர் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வித்தியாசம் கொடுக்கணும். செட்டிநாடு கேட்குறாங்களா, அந்த செட்டிநாடோட ஃப்ளேவர் வரணும். கடாய் கேட்குறாங்களா, அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வரணும். அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் அந்த மாதிரி அது தனித்தனி டேஸ்ட்டில் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 டைப் ஆஃப் கிரேவிஸ் வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவைலபிள். அது கூட நூல் பரோட்டா, நார்மல் பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாமே கிடைக்குது, இடியாப்பம். இந்த கிரேவிங்க தவிர்த்து பாயாவும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குது துபாயில். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறோம். பிரியாணி கொடுக்குறோம், மட்டன் ஃப்ரெஷ், சிக்கன், ப்ரான், எவ்ரிதிங் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் சிக்கன், பட்டர் மட்டன், பட்டர் ப்ரான் இந்த மாதிரி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரானு ஒரு 10% இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வெங்காயத்தை அதே மாதிரி அரையிலேருந்து 3/4 வெங்காயம் இதில் போடுவோம். அதே மாதிரி தேங்காய், இதை பாருங்கள், கருவேப்பிலை 10 இலைக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சோம் இல்லையா பன்னீர் செட்டிநாடு, அதே மாதிரி தான். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆயிலில் டைரெக்டாக இறால போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வதக்குறோம். செட்டிநாடு பொறுத்த வரைக்கும் தேங்காய் ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது செட்டிநாடு. ஒரு 4 பல்லு பூண்டு பொடிசாக நசுக்கி வச்சுருக்கிறத சேர்ப்போம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்குனது சேர்ப்போம். சேர்த்துட்டு மொத்தமாக இதை அவ்வளோதான். நல்லா வறுபட்டுருச்சுன்னா ஃப்ளேமை வந்து லோவில் கொண்டு வந்து நம்மளுடைய மாஸ்டர் கிரேவியை இதில் போட போகிறோம். அதே அளவு தான். சின்னதாக இருந்தால் 2 குழிக்கரண்டி, பெருசாக இருந்தால் 1 குழிக்கரண்டி. மிளகாய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, பெப்பர் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, உப்பு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, லேசாக கொத்தமல்லி போடுறோம். எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுக்குறோம். லேசாக ஒரு 1லேருந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த மசாலாவை கொதிக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா எல்லாமே போட்டோம் இல்லையா, இப்போ பெப்பர் மிளகாய் தூள்லாம் போட்டோம். மாஸ்டர் கிரேவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அது ரெடி ஆகுறது 1 மணி நேரத்துக்கு மேலே. அதனால் அதை நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மெயினாக என்னென்னா இப்போ போடுற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பரு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போடுறோம். இதை கொதிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியே ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. பன்னீர் செட்டிநாடு செஞ்சோம் இல்லையா, அதே சேம் தான் வந்து எக்கு மெத்தட். சேம் மெத்தட். பன்னீருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்கு அறுத்து நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ போர்ஷனில் கொடுப்பீங்களோ 2 எக்கோ 1 அல்லது 3 போட்டிருங்க. நாங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் 3 எக்கு கொடுப்போம். கட் பண்ணி கொடுப்போம். இல்லை முழுசன்னா கூட 4 கட்டிங் சும்மா மேலே ஒரு கட்டிங்கை போட்டு கொடுத்துடலாம். ஸோ அதனால் நான் வந்து எக்கு செட்டிநாடும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்றது கிடையாது. ப்ரான் வந்து டிஃப்ரெண்ட்டு, அதனால் செஞ்சேன் நான். ஏன்னா அதிலேயே ஃப்ரை பண்ணுறது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி இருந்தாலும் வந்து சிக்கனும் சரி மட்டனும் சரி பாயில் பண்ணி தான் வைக்க போகிறோம். சிக்கன் செய்யும்போது சிக்கனோட தண்ணியை ஊற்றிக்கணும், மட்டன் செய்யும்போது மட்டனோட தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம காமிக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டேன். கிரேவியை வந்து ஒரு போர்ஷனில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
கிரேவி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காயிடுச்சுனாலும் செட் ஆகாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் செட் ஆகும். இது வந்து பரோட்டாக்கு, இந்த நானுக்கு, இடியாப்பத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு 50 கிராம் ஆயிலு, ஆனியன்னு ஒரு 3/4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் 1, சேம் அதே மாதிரி காஞ்ச மிளகாய் 5, கருவேப்பிலை ஒரு 10 இலை, பூண்டு ஒரு 4 பல்லு அல்லது 3 பல்லு பூண்டு நசுக்குனது போட்டு மொத்தமாக வதக்குறோம். சும்மா இந்த வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு, இந்த மிளகாய் வறுபட்டுருச்சு, கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டல் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாஸ்டர் கிரேவியை போட்டுருவோம். அதே அளவுக்கு தான், ஒரு போர்ஷன் என்ன நீங்கள் தரீங்களோ அதே அளவு தான், நான் ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து நான் செய்கிற போர்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 சிக்கன் பீஸ் போடுறேன், இப்போ ஒரு ஆள் சாப்பிட்லாம், இல்லை 2 பேர் சேர்ந்து ஒன்று ஆர்டர் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்று வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ளேம் இப்போ லோ பண்ணிக்கலாம். லோ பண்ணிட்டு எல்லா ஐட்டமும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு, பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூனில் பாதி, லேசாக கொத்தமல்லி போட்டுக்கிறது பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ளேவருக்கு. சால்ட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, சர்க்கரை சும்மா 1 சிட்டிகை அளவுக்கு, அப்புறம் தேங்காய் இது பாருங்கள், துருவின தேங்காய் நல்லா கொஞ்சம் பெருசாக துருவிக்குங்க, ரொம்ப பொடிசாக நைஸாக வேண்டாம். அது என்ன ஆகிடும்னா சாப்பிடும்போது மெண்டு சாப்பிடும்போது வராது. நம்ம அரைச்சோ அல்லது மெலிசாக துருவி போட்டோம்னா அதிலே மிக்ஸ் ஆகிடும். தேங்காய் நம்மளுக்கு தனியாக தெரியணும் ஃப்ளேவர். சரியா? பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த சிக்கன் பீஸு 4 பீஸ் சிக்கன் சேர்க்குறோம். இந்த சிக்கன் வந்து வேக வச்ச தண்ணி. ஃப்ளேமை இப்போ இந்த நேரத்தில் ஹை பண்ணிக்கலாம். ஹை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ட்டும் முடிஞ்சு போச்சு. நல்லா கொதிச்சு திக்னஸ் வரும்போது அடுப்பு அணைச்சிடலாம். இந்த திக்னஸ் நம்மளுக்கு உடனே எப்படி வரும், 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலன்னா போடுற மாஸ்டர் கிரேவியில் தான். சரிங்களா? இப்போ இதே தான் மட்டனும். இப்போ மட்டன் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா சிக்கன் போட்ட இடத்துல நீங்கள் மட்டனை போட்டுருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி திக் வரணும். இதுதான் வந்து நம்ம ரொட்டிக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்றது. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிருவோம். ஒரு போர்ஷனில் மாற்றிப்போம். நம்ம செய்கிற அளவு ரொம்ப முக்கியம். ஒரு போர்ஷன் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து போர்ஷனில் கழட்டி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட காம்பினேஷன் என்ன? நூல் பரோட்டா இது பாருங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குது. அப்புறம் வந்து கீ ரைஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் இடியாப்பம் அதுவும் கிடைக்கும். எல்லாமே ஃப்ரெஷ் தான். உங்களுக்கு வந்து இந்த பன்னீர் காமிச்சேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எக் பிளெயின்ஸாலாம் செஞ்சுட்டு அதில் வந்து முட்டையை போட்டுக்கலாம். சிக்கன் எப்படி செஞ்சோனோ அதே மாதிரி தான் மட்டன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நூல் பரோட்டா கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கூட சீக்கிரத்தில் நம்ம வந்து இதை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ரெஸ்டாரண்ட்டில் இந்த கிரேவிஸ் எல்லாமே கிடைக்குது. இந்த பரோட்டா, கீ ரைஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ மற்ற ரெஸ்டாரண்ட் அபுதாபி, ஷார்ஜா, ராசல் கைமா, கராமா, US, அப்புறம் வந்து கனடா, இங்கே எல்லாமே வந்து ஒரு வாரம் 10 நாளில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கெல்லாம் இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.